இனிமே கொண்டு நீ காவல கிடையாது. வேற என் உயிர் நண்பன். அப்படியா மச்சான்? ஓகா சூப்பர். என்ன மச்சான்றா? மாடை இல்லப்பா அலமாரி. உன் அலமாரியா பொருள் கொண்டு எங்கடா ஏத்துறாரு பொருள்? போறம்போக்கு நாயே. என்ன கண்ட போய் ஹலோ என் மனம் உருகிடவே பாடி ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. உரைப்பது கீதம் என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் பாடிடுவார் நிச்சயமே. அதை உணர்ந்தவர் பாடிடுவார் நிச்சயமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருமகள் மனம் காணும் சீனிவாசா. ஏழு மலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருப்பதிக்கு அரோகரா, திருத்தணிக்கு கோவிந்தா. திருப்பதிக்கு அரோகரா, திருத்தணிக்கு கோவிந்தா. என்னுடைய பரம்போக்கு, என்னுடைய அம்போக்கு, என்னுடைய திருப்பதி தான் கோவிந்தா சொல்லணும். திருத்தணிக்கு அரோகரா சொல்லணும். கூட அப்பால அச்சு போட்டு போறேன். திருப்பதி பேர் தெரியுமா? வெங்கடாச்சலபதி. அவருதான் கோவிந்தா. அப்படியா? திருத்தணி பேர் தெரியுமா? யாரு? தமிழ் கடவுள். வீச கையில கொடுத்துருவேன். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிச்சே தெரியுமா? ஆமா. எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து திருப்பதியில் இருக்கிற பெருமாள் இறங்கி திருத்தணிக்கு வந்துட்டார். திருத்தணியில் இருக்கிற முருகர் இறங்கி திருப்பதிக்கு போயிட்டாரு. அப்படியா? ஆமா. எனக்கு தெரியாது போச்சு. நான் எங்க வந்து தெரியுமா? எங்க வந்துக்கிறேன் தெரியுமா? மேல் தாங்களை துணி புட்டு கூத்தாரத்துக்கு வந்துக்கிறோம். அது எனக்கு தெரியாதா? என்ன குழந்தை வாங்கிக்கிறது. ஹாய் தம்பி. போனா எங்க நகர? டேய், இருவருமே நகர் வந்திருக்கோம். அழகான இருக்கை காட்சி பார்க்க வேண்டும். ஆமா. பார்த்த பிறகு அதை பார்த்த குளக்கரை. ஆமா. குளக்கரைக்கு சென்று சென்று நீங்கள் விட்டு அரண்மனைக்கு போகணுமா? அண்ணன் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. அவர் போயிட்டு வருவதற்குள்ள நீ நாளைக்கு சென்று நீர் எடுத்து வந்து அவருக்கு தேவையான
சாதனைக்கு செய்து வைக்க வேண்டும். நீரோடிக்கு போக வேண்டும் என்றால் சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும். எப்படி தெரியுமா? நானந்த ஆனந்தம் என்றுள்ளே நதியோ நதியோரோ நாடல் ஒன்று நாடம் என்று நாட்டியமானது மெல்லே நாடந்த ஆனந்தம் என்றுள்ளே என்னடா இது ஆச்சரியமா இருக்கு? என்ன குளக்கரைக்கு போன இடத்துல ஆமா யாரோ ஒரு பெண்ணானவள் அழகான பாடல பாட்டு போறாளே, அந்த பெண் யாரா இருக்கும்? ஒருவேளை எங்க ஆயா வரும். டச்சே, ஆயா பாட்டு பாடலாம். சூப்பரா பாடுங்க. டேய், இப்போ சொல்ல வேண்டாம். வெண்ணிறை மேகம் வா தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை எண்ணுவதென்ன மழையை அள்ளுவதென்ன சந்தனக்காடிற்கு என் சிந்திய கூடிருக்கு சந்தனக்காடிற்கு என் சிந்திய கூடிருக்கு நான் வேண்டுமா வேண்டுமா காதலன் காதல் மெல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லே நதியோ வெளிக்கு போனேன். ஆனாங்க என்ன அழகு, என்ன அழகு! அது கூட புண்ணாக்கு ரொம்ப அழகு. இல்ல செக்கார மிஷின் அழகு. ஐயோ செக்காட்டு ரொம்ப அழகு. அந்த பெண்ணின் பின்னழகு அருமையா இருக்கு. அவ முன்னாடி தூக்கி போட்டு தைக்கலாமா நறுக்கலாமான்னு கேட்டேன். இப்படி சென்றால் பிடிக்க முடியாது. குரு கோயில போய் நறுக்குன்னு பிடிக்கலாமா? தேயிலை தோட்டம் அந்த தேவதையாட்டம் மின்னுவதென்ன மழையை அள்ளுவதென்ன மின்னல் கொண்டாட்டம் நல்ல சித்திரை கொண்டாட்டம் மின்னல் கொண்டாட்டம் நல்ல சித்திரை கொண்டாட்டம் காலாலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி மெல்லே நாடத ஆனந்தம் என் சொல்லே நதியோரம் எப்படியோ ஒன்று ஆடிப்படிக்கொண்டு நீரோடிக்கு வந்து விட்டோம். சீக்கிரமா நீர் எடுத்துட்டு போனோம். எவ்வளவு தண்ணி போகுது நீரோடியில.
அது ஆம்புலன்ஸ் பஞ்சா நான் பொட்டன் பண்ணேன். அறிவு ஆ, இதை கொண்டு ஆ, நீ காவல கிடையாது. வேற என் உயிர் நண்பன். அப்படியா உனக்கு மச்சான்? ஏய், ஏய், உக்கா சூப்பர். சி, என்ன மச்சான்றா? நீ நான் ஃப்ரெண்ட் இல்ல. சரி ஆ, போடா போகட்டும். ஆ, நீ சென்று அந்த பெண்ணு யாரு, எந்த நாடு, அவருடைய பெயர் என்ன, சுருக்கமா கேட்டு நிறைய வரணும். வந்துடும் பாரு. நீ எப்ப மாறினா? அவளை சை. ஏய் சூப்பரா இருக்குது. ஏய், சரி, போய் கேளு, போ. கேளு, போடா. இந்த பொண்ணுங்களை இவங்க இங்கிலீஷ்ல எப்படியா கூப்பிடுவாங்களே எப்படின்னு தெரியல. சூப்பர் பண்ணி போன உடனே பொண்ணுகிட்ட மேரி மீனியா கேப்ப மேடம்னு கூப்பிடுவாங்க. இப்ப கூப்பிடுறோம். ஹலோ மேடம். மாடை இல்லப்பா அலமாரி. உன் அலமாரியா பொருள் கொஞ்சம் எங்கடா ஏத்துறாரு பொருள? போறம்போக்கு நாயே. ஏய், ஏய், என்ன கண்ட போய் ஹலோ மேடம். நாடு இல்ல, யாரும் இறவானும். ஏறவானுமா? சை. பெண்ணு பெண்ணே. உன்னுடைய பெயர் என்ன? ஏனென்றால் பெண்களால் பிரதமரோட மலரை போன்று அப்படியா? அவர்கள் மென்மையா பேசலாம், மெதுவா பேசலாம், அன்பா பேசலாம், அழகா பேசலாம். அதை விட இந்த பொண்ணு அழகா இருக்கா. ஆமா ஆமா. அதனால சுருக்கமா போய் பெண்ணே உன்னுடைய பெயர் என்ன கேட்டியா? ஹலோ எசுகுசுமி. என்னடா உன் பயிர் என்ன? ஐயா ரெட்டு. உன் ஐயா ரெட்டா? எங்க நீட்டு எங்க எஜமாந்து குண்டு. ஏய் நான் கேட்டேன் அதெல்லாம். ஏன்கிட்ட வந்து சொல்லுங்கற? பயிர் கேட்டேன். ஆ? பயிர் கேட்டேன். எங்க நீட்டி உந்து குண்டுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வரபாங்க பையன் பையனை கேப்ப போய் வேற என்ன கேட்கலாம்? பெண்ணே உன்னுடைய பெயர் என்ன? செருப்பா லட்சுமி கேட்க நீ நோக்கு. யாரா? போய் கேளு, போய் கேளு. கேளுடா. பெண்ணே, என்னடா உன் பெயர் என்ன? என் பேரு கேட்டு நீ நான் வேற புடுங்க போற போடா. வேற போடுங்க. பேர் கேட்டுடா. எஜமா சூப்பரா கேட்டேன். சூப்பரான பேரு. அழகான பெயரா? ஆமா. அந்த அற்புதமான பெயரை இந்த பாவி நான் கேட்க வேண்டும். சொல்லு. இப்ப நான் தான் அந்த பொண்ணு, நீ தான் காவல்கார நாய். நாயரா ஆகிட்டான் போறாம பேரு கேட்க. சரி, நான் தான் பொண்ணு. இப்ப என்கிட்ட நீ பேரு கேளு. பெண்ணே உன்னுடைய பெயர் என்ன? போடா போடா டேய், என் பேரு கேட்டு நீ என்ன பேரு புடங்க போற? சொல்ல பேரு. அது பொண்ணு அப்படிதான் சொல்லிச்சு. நீ செஞ்சு விசாரித்த கண்டிப்பா பதில் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன். ஒரு பதில் போ. வணக்கம் 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 வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கங்க. ஆமா, நீங்கள் யாரு, என்ன நாடு, உங்களுடைய பெயர் என்ன? என்னங்க நீங்க யாருன்னே தெரியவில்லை. ஒரு தன்னந்தன்மையா இருக்க பெண் எடுத்துட்டு வந்து வழி மடக்கி விட்டு நீ யாரு, எந்த நாடு, உன்னுடைய பேர் என்ன கேக்குறீங்களே? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்னால சொல்ல முடியாது, எனக்கு வழி விடுங்க, நான் போறேன். இவன் சரியான பொட்டை பழகுதுங்க. அந்த பொண்ணுதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சூத்து மூணு உள்ள போயாண்டா. நானும் கேட்டு போய் பேர் கேட்டுக்கிறேன். யாரு போட்டா? கீதா. இல்லவா வண்டாடி பண்ணி இல்லவா புத்தோடு போ. இல்ல நீ கட்சி வச்சிருவேன். பெண்ணே என்னங்க நான் யார் தெரியுமா? யார் நீங்க? நாங்க தான் ஆம்பளைங்கோ. என்னது? நாங்க தான் ஆம்பளைங்கோ. பார்த்தா தெரியலையே. உள்ள கூட்டு போய் காட்டா? எதடா? வீரத்தை வீரத்தை நிறுத்த. நான் யார் தெரியுமா? யார் நீங்க? இந்த ஜமீன் கோட்டைக்கு இளவரசன். ஐயோ, என்னோட பேர் தென்னரசு. இந்நாட்டு இளவரசரா? ஆமா. என்னங்க வேணும் உங்களுக்கு? அம்மா, என் பேர் சிம்பு. உன் பேர் எனக்கு பொறுப்பாக்க. நீ மட்டும் சொல்ற, நான் சொல்ல தேவையில்ல. பேரு நீயே சொல்ற. இப்ப நானும் தான் சொல்ல, நான் உங்க கூட தானே வந்துக்கிறேன். அதனால நானும் பேர் சொன்னேன். போயா நீ அடிப்பே. தயவு செய்து சொல்றேன், வாயை திறக்க கம்முடுது. பாய் தரகாம வேற எதில் பேசுறது? நீ பேசாத. சரி பேசல. நீ யார், எந்த நாடு, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பேரை சொன்னா விட்டுடுவீங்களா? நிச்சயமாக. இதே நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள். என்னுடைய பெயரோ அபிராமிங்க. அழகான பெயர். ஐயோ, அற்புதமான பெயர், அடடே, உருவத்திற்கு ஏற்ற பெயர். என்ன செய்யலாம்? அபிராமி, நீ உனக்கு வந்து உன் அழகான முகத்தை பார்த்து என் மனமே மாறிவிட்டது. நான் என்ன செய்யட்டும்? கண்ணே, இருந்தாலும் உன்னோடு என்னோட இல்லையே இந்த உயிர் மண்ணோடு. நீங்க சொல்லி வார்த்தையில ஒண்ணுமே புரியல. செத்து போடுறா. ஏன்டா டெய்லி வந்து அங்க தாலி அறக்குற? சாவு மாட்டேன்றியே. மேடிக்கு சொல்றேன், சாவு மாட்டேன்றியே. எப்ப சாவுவ? உனக்குதான் இப்ப
இல்ல சாவரன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு சரின்னு சொன்னா உயிரோடு இருப்பேன். ஆ, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் செத்துருவேன். உன் காலில் கூட தயவு செஞ்சு செத்து போடுன்னு சொல்லுங்க. ஏய், அவங்க யாரு அவங்க இந்நாட்டு இளவரசர்? அவரு போய் என்ன சாவுன்னு சொல்ல சொல்றீங்க? அவன் டெய்லி காலையில அண்டை வெட்டு வரான். அண்டை வெட்டு வராளா? அவனுக்கு டெய்லி என்ன தெரியுமா வேலை? என்ன வேலை? அவங்க வீட்டுல கோமணம் கட்டி நான் அண்டை வெட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க ஆயாவை கூட்டிட்டு போய் பென்ஷன் பணம் வாங்கிக்கினேன். அதுக்கு ஒரு முத்தத்தை குத்துட்டு பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வர கம்மியாச்சு. அவன் ஏண்டா ஒரு நாட்டு இளவரசர் இப்படி சொல்லி அடிக்க போறாரு? வாய் முடியும் அமைதியாடுறா. ஈசி போடுவாரு. ஏய், ஈச்சு போடுவாரா? நான் ஆண்டு வரது ஊரே அதை கேட்டாங்களா? நம்ம பெருமையை நம்ம தானங்க சொல்லணும். சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்து வச்சுக்கிட்டு பூனை மணி கட்டுவாங்க வச்சுக்கோன்ற. என்னங்க நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு ஒண்ணுமே புரியவில்லையே. என்னை கட்டி அழைக்க வேண்டும், என் கடலும் தர வேண்டும், காலம் முழுவதும் நான் உன்னோடு வாழ வேண்டும். போதும் எடுத்துக்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி தவறான பெண் நான் கிடையாது. என்னுடைய அண்ணன் அப்படி என்ன வளர்க்கவும் கிடையாது. நீங்க வந்த பாதை தவறான பாதை. தயவு செய்து எனக்கு வழிவிடுங்க. அவளை பீச கையில அடிச்சு வாடா நம்ம போலாம். யாரடா பேச கையில அடிச்சு சொல்றேன்? நான் கேட்டான், எதனா தப்பாவா கேட்டான்? முத்தம் தானே கேட்டான், குத்துட்டு போயாமா. ஏய், என்னடா முத்தன கையில வச்சுக்கிற சாக்லேட் குத்துட்டு போன்னு சொல்ற மாதிரி சொல்லுகிறேன். மச்சான் இது சரிப்பட்டு வளர. ஏய், தர முடியாதுடா. ஏய், இது சப்பு ஃபிகர்ரா. வீட்டுல எங்க ஆயாக்கு வா போலாம். என்ன வயசு? எங்க ஆயாக்கு இப்பதான் 98 ஆகுது. அப்போ அவங்களே கொடுக்க சொல்லு போ முத்தத்தை. ஏய், நான் வாங்கி தரேன் முத்தத்தை. முட்டை ஊத்துதா? அப்படியே சுடுதல போடு, பழகிட்டாரு. சாவடிச்சு போடு பழகுது. நீ இறக்கறத பார்த்தா என்னங்க என்ன விடுங்க, நான் முத்தலாம் உங்களுக்கு தர மாட்டேங்க. அபிராமி, என்ன அழகு! ஐயோ, உன் அழகை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஐயோ, அந்த 1000 நாவு படைத்த ஆசிரியர் கூட கம்மனத்தில் ஒரு நாள் கடமாக்க வேண்டும். நிஜமாவா? ஆமா, ஒரே ஒரு முத்தம் தர முடியாதுங்க. அபிராமி, என்ன? வானத்திலே போகும் மேகத்தில் வானத்திலே போகும் மேக கூட்டமோ உன் அழகை கண்டால் கீழே வந்து பார்க்குமோ. வானத்திலே போகும் என்ன வெறுக்காதடி மனசு தாங்காதடி. உன்னை போல பொண்ணு இங்கே யாரு? அந்த இருவரும் கொடிநடையாக என்ன பண்ணுவாரு நீங்க? நீ மட்டும் லவ் பண்ணுகிறேன். நானா நீ லவ் பண்றியா? ஆமா. டேய், நீ உள்ளார இந்த ஒண்ணுக்குமே கேக்கலடி. நான் பாரு உசார் பண்ணிட்டேன்டி. யாரா? அது எனக்கு உயிந்துச்சுடி. யார வாரி போயிட்டு இருப்பீங்க? உன்னடி. புரிந்து போச்சா? ஆமாண்டி. சரி, நான் பேர் கேட்டேன். என்னுடைய காதலி பெயர் அபிராமி. நீ பேர் கேட்டியா? நீ நான் ஒண்ணுக்கு தான் கரெக்ட் பண்ண. ஐயா யாரு? உங்க அம்மால வேற லவ்லி 3 உசார் பண்ணிட்டேன். 3? ஆமா. டேய், உன்ன சொல்ற? ஆமா. என்ன பேரு? 3 பேர் பேரைய சொல்லிட்டா அங்கவை, சங்கவை, அது உக்காந்துக்குது பாரு. அது தூக்கின் போய் எங்கனா வை. வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா ஓதிப்பாங்க உன்னை. எங்கன்னா தூக்கின்னு போய் வையா. ஏய், அறிவு கெட்ட முண்டம். நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாட்டுக்கு நானா உங்களுக்கு விளையாட்டு கருவியடா? பொம்மைதாமா நீ. ஏய், என்ன விடுங்கடா, நான் போறேன். நான் புடிச்சு வச்சுங்கிற அந்த பொட்டை எங்க நீ தானே வந்து என்ன மடக்குன. நான் மடக்குன, நீ எனக்கு எதனா குத்தியா? என்ன குத்தியாவா? என்ன கொடுக்க சொல்ற? என்ன கொடுக்க சொல்ற?
அது மொத்தம் ஐயோ, அழாதடா, ஏன்டா அழற? டேய், எதுக்கு அழற? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு காட்சி பண்ணினுக்கிறல்ல, எனக்கு பசி எடுத்துக்குச்சு. அட பாவி. டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிருந்தீனா சாப்பாடு எத்தனை சொல்லிருப்பல. ஏன்டா அழற? எனக்கு பசிக்குது. நான் என்னடா பண்ணட்டும்? பால் போடா. என்னடா உன் மாட்டமா என்ன உண்மையா வந்து மேல யாரு கேக்குற யாருகிட்ட வந்து கேக்குற? நீ தானே அம்மா சொன்னேன். டேய், ஒரு பேருக்கு என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் உனக்கு குழந்தை சொன்னா குழந்தைன்னு தானே சொன்னேன். ஆமா, பால் குடி. சரி முச்சுவனே, அங்க வர மாமா சப்ப பிகர் மாமா. ஆனா சூப்பரா இருக்குது. என்ன சப்ப ஃபிகரியா? என்ன சப்ப ஃபிகர்? அது கொஞ்சம் சொல்லலாம். சப்ப ஃபிகர்னா என்ன? ஹே உம்மா உம்மா பாவுமே. உம்மா குளிக்கிறே இல்லையா சனிய? ஒரே நாத்த செய்து உம்மா உம்மா கேட்டுக்கிறப்பதான் வந்து நான் என்ன பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி இல்ல. டேய், என்னடா அக்கான்னு சொல்லி மொத்தத்தை ஆஃப் பண்ணி விட்டியே. வேற என்ன சொல்ற? மாமா கீமான் கூப்பிட்டாச்சா? அந்த மாமா கீமா நான் உனக்கு கூப்பிடணுமா? வெளியே போ போடா. போடா. எப்படி நிக்கிறான் பாரு, செக்காட்டான். ஒரே நிமிஷம். இவ்வளவு நேரம் நான் பண்ணிந்தியே எதனா கீசியா? சான்ஸே கிடையாது. அதுல பீஸ் இல்ல, மோட்டர் எடுத்துன்னு போய் காயில கட்டணும். இந்த மோட்டர் எடுத்துன்னு போய் காயில கட்டணும். நீ முக்கி முக்கி தண்ணி வெளிச்சாலும் அதுல ஒரே ஒரு சொட்டு கூட வராது. என்னங்க என்ன விடுங்க, நான் போறேன். வெள்ளி நிலா வானத்திலே போகும் ஏக கூட்டமோ உன் அழகை கண்டால் கீழே வந்து பார்க்குமோ. என்ன வெறுக்காதடி மனசு தாங்காதடி. உன்னை போல பொண்ணை இங்கே யாரடி? அவதான் டும் டும் பண்றான். நீங்க டேய் என்ன உங்களுக்கு? நான் காவடி எடுத்துன்னு போயிருக்கிறேன். எப்படியா? தோ டும்பு 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 ஏடா காவல் எடுத்து போனா அரவணா சொல்லுவாங்க. நீங்க டும் டும் குடுறா. மோள அடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலங்க. எனக்கு பம்பு அடிக்கிறதுக்கு காசு கேட்டேன், யாரும் கொடுக்கல. அதனால அதான் வாயில அடிச்சுன்னு போயிருக்கிறேன். தயவு செய்து வாயில அடிக்க வச்சு போ. ஏய், எப்படி ஒரு வெட்ட அடியே? போடே. என்னங்க ஒரு நாட்டுக்கு சார் பெண்ணு பாராம அட பொம்மனே அடி காலில் வந்து கம்மனே அடியா. என்ன சொல்லுங்க? இவ்வளவு நேரம் நீ நல்லா தானே இருந்த, அதனால நான் போய் காலில் விட்டேன். ஏய் உண்மை சொல்றேன். எந்த ஒரு ஆண்மகன் பொம்பளை காலில் விழலையோ
அவனா வாழ்க்கையில முன்னு வர முடியாது. அப்படியா? விழுந்து பாரு, ஆ. சத்தியமா வாழ்க்கையில மேல மேல போயிடலாம். அதனாலதான் டெய்லி உங்க பொண்டாட்டி காலில் நீ வீண்டு வரியா? எனக்கு என்ன கல்யாணமே ஆகுற பாவிலே. அப்ப 2 பசங்க கிடையாது, யாருது? அது மாட்டாது. பொண்டாட்டிதான். அருமானம் கேட்டவனே. ஒரே மொத்தம் தர முடியாதுங்க. ஆ. முடியாது. முடியாதா? முடியாது. காதல் என்னும் வலையில் விழுந்து காதல் என்னும் கடலில் வீழ்ந்து தவிக்கிறேன். நீ வீசும் வலையில் மாட்டி நான் துடிக்கிறேன். காதல் என்னும் உன்னை சேர துடிக்கிறேன், உன்னோடு வாழ